வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி ஷோ நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்துவேலும் சத்யவேலும் சேர்ந்து ஒரு இடத்துல வட்டி காசு வாங்குறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக முத்துவேல் வீட்டாண்ட வந்த உடனே நீ இங்கே வெயிட் பண்ணும், நான் போயிட்டு காசு வாங்கிட்டு வரேன், நீ வந்தனா தேவையில்லாத சண்டைலாம் போட்டுட்டு இருப்பேன், நான் போயிட்டு அமைதியாக போய் காசை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லி இங்கே முத்து ஏற்றிருக்காங்க. ஆப்பன் சக்தியில் வந்து சரி சொல்லி சக்தியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பந்து முத்துவேல் வந்து சரி நம்ம உள்ளே போயிட்டு காசு கேட்போம் சொல்லி முத்துவேலும் போயிட்டு காசு கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பது இவர் வந்து இருங்க நான் தான் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இங்கே வந்து காசு எடுத்துகிட்டு கையில் கொடுத்த உடனே அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்பந்து முத்து சொல்லுப்பா என்ன ஆச்சு கேட்டுட்ருக்காங்க. ஆப்பந்து அவர் வந்து இந்த மாதிரி ராஜி விஷயமா தான் கேட்டுருக்காங்க. ராஜி விஷயமா என்ன கேட்டுட்ருக்காங்க. ஆப்பந்து அவர் வந்து அண்ணே நீங்கள் வந்து தேவையில்லாமல் அவளை கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கண்ணே. யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா உங்களோட மருமகளை தானே, அதுக்கு என்னென்ன எல்லாம் சொந்தக்காரங்க தானே. என்னதான் இருந்தாலும் கதிரோட அம்மா வந்து உங்களோட தங்கச்சி தானே, என்னதான் இருந்தாலும் நம்மளாம் ஒரே குடும்பம் தானே, நீங்கள் எதுக்கு இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ராஜி போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்காகவே எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜிக்காக. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் திட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரும் கேட்டுட்ருக்காங்க. ஆப்பதுங்க முத்துவேலும் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பொண்ணு நல்லா வளரணும் அப்படின்னா பெற்றவங்களோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கணுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி திட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம்னே அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டிருக்காங்க. ஆப்பந்து முத்துவேல் சரி எல்லாம் இருக்கட்டும் நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே சக்தியில் வந்து சரியான வெயில் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கதவு முன்னாடி போய் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக இவங்க பேசுறதெல்லாம் சக்திவேலுக்கு அதுலேயும் வந்துட்டு இருக்கு. ஓஹோ அப்போது இப்படி போதா அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல் வச்சுட்டு இருக்காங்க. ஆப்பந்து முத்துவேல் வந்து சரி காசுலாம் கரெக்டாக இருக்குது, அடுத்த மாதம் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவேல்னு சொல்லிட்டு வெள்ளாறாங்க. வந்துட்டேன் இங்கே சக்திவேல் இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன சக்தி நான் ஒன்று அங்கே எனக்கு சொன்னேன், இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் சக்தியில் வந்து இல்லைண்ணே ஒரே வேலு அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சரி வா போவோம் சரி இங்கே வந்து ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. போன எங்கள் சக்தியில் வந்து நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லி நான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன், நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லினே சொல்லி எங்கள் சக்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பந்து முத்துவேல் வந்து என்ன சக்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் சக்தியில் வந்து அதேனே இந்த மாதிரி அந்த ராஜி அந்த கழுத ஓடுகளி அவளை பற்றி பேசியிருந்தேனே இந்த மாதிரி இனிமேட்டு அவளை பற்றி பேச வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு குமரவேல் திட்டினீங்களேனே அப்படின்னு சொல்லி இங்கே சக்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்து முத்துவேல் வந்து இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கு, அதை நம்ம காலையில் பேச முடிச்சிட்டோமே அப்புறம் என்ன சொல்லி இங்கே வந்து முத்துவேலையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் சக்தியில் வந்து இல்லைண்ணே இல்லை என்னதான் இருந்தாலும் பொண்ணு பாசம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுதுனே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சக்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் முத்துவேல் வந்து என்னடா உனக்கு பிரச்சனை கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் சக்தியில் வந்து இல்லைண்ணே நீங்கள் ராஜி பேச்சை கேட்டு குமரவேல் திட்டினீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் முத்துவேல் வந்து உங்ககிட்ட யார் சொன்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்பன் சக்தியில் வந்து அண்ணே நீங்கள் ரெண்டு பேரும் ரோட்டை வந்து பேசியிருக்கீங்க, அது எப்படின்னு என் காதில் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சக்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்துங்க முத்துவேல் வந்துட்டு என்னடா என்ன உனக்கு என்னதான் இருந்தாலும் அவன் என் பொண்ணு உனக்கு ஒரு பொண்ணாக இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னா உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இருக்காதா என்ன சொல்லி இங்கே வந்து முத்துவேலையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் சக்தியில் வந்து ஓ அப்போ அண்ணே அப்போ பாசம் இருக்குது அப்படி தானே சொல்லி இங்கே சக்தியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பது முத்துவேல் வந்து ஆமாடா பாசம் இருக்குடா முத்துவேலையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் சக்தி வந்து இல்லைண்ணே இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்லி இங்கே வந்து சக்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.